உதயநிதி சார் உட்பட அனைவரும் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து எடப்பாடியை அனுப்புவதற்கு பல்வேறு முயற்சி பண்ணிருக்காங்க. இருக்கணும் கூட 1% கூட உங்க முயற்சி வெற்றி அடையவே இல்லை. கடுமையான தோல்விகள் மட்டும்தான். வீரப்பான பயிற்சிகள் மட்டும்தான் முதலமைச்சர் மட்டும் எதிர்பார்க்க முடியுது தவிர வெற்றிகள் எதுவுமே புரியல. கடுமையான பின்னணி தான் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே பழனிசாமி எதுக்க முடியலன்னு ஒத்துக்கிறோம். நான் ஒருத்தன் தான் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் கொடுத்தேன். கடுமையாக போராடிட்டு இருக்கோம். அதில் அவர் வெற்றி பெறல, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில். ஏன் சார் தேர்தலில் வெற்றி பெறதில்லை? ஒரு கட்சி தொடர்ந்து தோற்குது சார். தோல்வியே பிரதானமாயிடுச்சு இந்த கட்சிக்கு. நாங்கள் தோத்துட்டோம் விடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துக்கிறோம். இந்த கட்சி எப்போ வெற்றி பெறும்? பழனிசாமி மக்களிடத்தில் எப்போ வெற்றி பெறுவார்? ஏன் அது முடியல பழனிசாமியால்? பழனிசாமி கிட்ட நாங்கள் தோக்குறது, இந்த கட்சியில் இருக்க பழனிசாமி கிட்ட புகழேந்தி தோத்தார், புகழேந்திட்ட பழனிசாமி தோத்தார் என்ற செய்தி அல்ல. எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற கட்சிகளோ பழனிசாமி கிட்ட தோக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் தலைமை.